குருப்பியோ நமக. சகுனம். சகுனம் அப்படின்னா என்னன்னா நிமித்தத்துல ஒரு பகுதி வந்து சகுனம். அப்ப சகுனம் சாஸ்திரம் அப்படிங்கும்போது வரவிருக்கிற ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு நிகழ்வை உணர்த்தும் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து சுப நிமித்தம் அசுப நிமித்தம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம் செய்ய போகும்போது பூனை குறுக்க போகக்கூடாது, பள்ளி கத்தக்கூடாது, காக்கா இந்த சைட்ல இருந்து இந்த சைடு போகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க அவங்க. ஆனா அவங்க சொல்றது படிதான் நடக்கும். இததான் வந்து இதுல ராமாயணத்திலயும் மேற்கோள் கட்டப்பட்டிருக்காங்க. பறவைகள் வந்து ரொம்ப சத்தம் போடுது, இந்த மாதிரி ஒரு இடத்துல போகும்போது இடது கண் துடிக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா இடது தோல் துடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ராமாயணத்திலேயே நிறைய மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்தமான பலன்கள் தான் அங்க நடக்குது. நமக்கு தெரியற விஷயத்த இதுவும் வந்து ஒரு விதத்துல நமக்கு பட்சிகளும் விலங்குகளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. வாழ்க வளமுடன்.